தொல் திருமாவளவனுடைய அடிப்படையான நோக்கம் என்ன? எதற்காக தன்னுடைய மாநாட்டுக்கு அஇஅதிமுகவை அழைக்க வேண்டும்? அதன் மூலம் அதிமுகவுக்கு ஒரு மதிப்பு கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா அதிமுகவுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாரு. அதிமுக அதை எதிர்பார்க்கலையா இல்ல எதிர்பார்த்ததானா? இன்னும் இல்லாம இருக்கு, தொடர் தோல்வியில இருக்குது. வெற்றி பெற்ற ஒருத்தர் நமக்கு மதிப்பு கொடுத்தா நமக்கு லாபம் தானே. அதிமுகவுக்கு அது பப்ளிசிட்டி கெயின் தானே. அடிப்படையில் திமுக ஒழிப்போம் அப்படின்னா 2016 சொன்னாங்க. முழுக்க மது கடைகளை எல்லாம் மூடி விடுவோம், மது விலக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாருல்ல. இன்னைக்கு கூட தான் திமுக ஸ்டாலின் அதை ஒழிக்கணும்னு தான் இருக்கிறாரு, மூடணும்னு தான் இருக்கிறாருன்னு முத்துசாமி அறிக்கை விட்டுருக்காரு. சொல்லலாம், செய்யணும் இல்ல. ஆனா அதிமுக ஒரு ஆப்ஷன் தானே அடுத்த தேர்தலில். அதிமுக ஆப்ஷனுங்கிறது அது வன்னியர் கட்சி. அதிமுக பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலி தவள நட்பாயிரும், தேராது. அதிமுகவுக்கு நஷ்டம், திருமாவளவனுக்கு 10 வருஷம் அரசியல் போயிடும். விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டுக்கு அதிமுக போகும்னு நினைக்கிறீங்களா? போனா அது அவங்களுக்கு பலகீனம். போகாம இருந்தாலும் பலகீனம் தான். வணக்கம் ஆகாய நண்பர்களே. தொல் திருமாவளவனின் கணக்கு என்ன? அதிமுகவுக்கு மதிப்பு கொடுக்கிறாரா? திமுகவில் அதிக இடங்கள் கிடைக்குமா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் ஜந்தான். திரு தொல் திருமாவளவனுடைய அடிப்படையான நோக்கம் என்ன, கணக்கு என்ன? எதற்காக தன்னுடைய மாநாட்டுக்கு அஇஅதிமுகவை அழைக்க வேண்டும்? அதன் மூலம் அதிமுகவுக்கு ஒரு மதிப்பு கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா அதிமுகவுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறார். அதிமுக அதை எதிர்பார்க்கலையா இல்ல எதிர்பார்த்ததானா? எனக்கா ஒன்றும் இல்லாமல் இருக்குது, தொடர் தோல்வியில் இருக்குது. வெற்றி பெற்ற ஒருத்தர் நமக்கு மதிப்பு கொடுத்தா நமக்கு லாபம் தானே. அதிமுகவுக்கு அது பப்ளிசிட்டி கெயின் தானே. வெற்றி பெற்ற ஒருவர் 2 இடங்கள் ஜெயிச்சிருக்காரு. ஆனா ஒரு பெரிய கட்சி தானே அதிமுக. அதான் வெற்றி பெற்ற ஒரு தோத்து போன பெரிய கட்சியை டீஸ் பண்றாரு. இப்ப டீஸ் பண்றாருன்னு சொல்றீங்க நீங்க? டீஸ் தான் பண்றாரு. இல்ல, ஜனநாயக கட்சிகள் இதில் கொள்கை ரீதியாக திமுக வரலாம், அதிமுக வரலாம்னா திமுக கூட்டணியில இருந்து ஒருத்தர் திமுகவையும் கூப்பிட்டுட்டு அதிமுக கூப்பிடுறாருன்னா என்ன அர்த்தம்? திமுக நான் விட மாட்டேன், திமுகவோட தான் இருப்பேன். நீங்க பரிதாபமா அண்ணாமலையார்ட்டையும் அடி வாங்குறீங்க, சீமான்ட்டையும் அடி வாங்குறீங்க. வேற ஆளே இல்லை உங்களுக்கு. அதனால ஆளே இல்லாதவங்களை நானும் கூப்பிட்றேன். பரிதாபமானு சொல்றீங்க? பரிதாபம். ஏன்னா சீமான் தெளிவாக அருந்ததியர் மேட்டரில் எடப்பாடியும் சேர்த்து தான் அடிக்கிறாரு, மதுவிலக்கு மேட்டர்லையும் எடப்பாடியும் சேர்த்து தான் அடிக்கிறாரு. திருமாவளவன் விமர்சனம் பண்ணும்போது கூட திருமாவளவன் சும்மா நேரப்போக்கு பண்ணுறாரு, நல்ல விஷயந்தான் நேரப்போக்கு பண்ணுறாரு, இதை தேர்தல் விஷயம் எடுக்க மாட்டாருன்னு பரமக்குடியில் பேசுகிறாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ளே மத ஒழிப்பு ஓகே, மது ஒழிப்பும் வேண்டாமா, மது வேணும்னு சொல்லக்கூடிய அதிமுக கூப்பிட்றீங்களான்னு அதுலேயே நக்கல் அடிக்கிறார். ஸோ அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய அதிமுகவை தான் இவரும் கூப்பிட்றாரு. ஆனால் அடிப்படையில் திமுக ஒழிப்போம் அப்படின்னா 2016 சொன்னாங்க. முழுக்க மது கடைகளை எல்லாம் மூடி விடுவோம், மது விலக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறாருல்ல. இன்னைக்கு கூட தான் திமுக ஸ்டாலின் அதை ஒழிக்கணும்னு தான் இருக்கிறாரு, மூடணும்னு தான் இருக்கிறாருன்னு முத்துசாமி அறிக்கை விட்டுருக்காரு. அது என்ன காரணம் அந்த மாதிரி சொன்னதுக்கு? சொல்லலாம், செய்யணும் இல்லை. நான் திருமாவளவன் தெரியல. அது திருமாவளவனுக்கு தெரியும். திருமாவளவன் இதை கூட்டணிக்காக இதுக்காக கூட்டணி முறிக்க மாட்டாருன்னு சீமானுக்கும் தெரியும். ஆனால் கூட்டணி முறிக்காதவர் அதிமுக கூப்பிட்றாரு அப்படின்னா ஏதோ ஒரு தொலைநோக்கு இருக்குமா? இருக்காரு? ஒரு தொலைநோக்கும் இல்லை. இருக்க இடத்துக்குள்ளே கொஞ்சம் மரியாதையாக இருக்கணும். நான் இருக்க இடத்துக்குள்ளே நான் பெரியவனி காட்டணும், அதை காட்டுறாரு. முத்துசாமிக்கு அறிக்கையே அதை திருமாவளவனுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டு இருக்கிற இடத்துல பெரியாரை காட்டணும் அப்படின்னா திமுக அணியில் ஒரு சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு தவிர்க்க முடியாதவர், இன்னெவிட்டபிள். நான் தான் வடதமிழத்தின் வெற்றி வீரர், எங்கள் ஓட்டில் தான் நீங்கள் ஜெயித்திருக்கீங்க, எங்களை சும்மா ஜஸ்ட் லைக் தான் ட்ரீட் பண்ண முடியாது. அதான் முத்துசாமிக்கு அறிக்கை, அதை காட்டுட்டேன். ஒரு பெரிய அறிக்கை, தினமலெல்லாம் இன்றைக்கி ஹெட்டிங்காக வந்திருக்கேன். முத்துசாமி அறிக்கை திருமாவளவனுக்காக திருமாவளவன் குறிக்கப்பட்ட அறிக்கை, திருமாவளவன் கிடைச்ச மரியாதை அந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளாக இருக்கார். அந்த அளவுக்குள்ள வேல்யூ திமுக கொடுக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அதிமுகவை கூப்பிட்றாரு. திமுக நம்மளை தவிர்த்து விட மாட்டாங்க, நம்ம திமுக கூட இருப்போம், அந்த நம்பிக்கையில் அதிமுக கூடுறாரு. அதிமுக கூப்பிடுறது மூலம் திமுக இன்னும் மதிப்பு கூடுன்னு நினைச்சாரு. கண்டிப்பாக மதிப்பு கூடி இருக்க. முத்துசாமி அறிக்கையை மதிப்பு கூடி இருக்க. இல்லை, அறிக்கையில் மட்டும் இல்லை, இடங்களில் கூடணும்ல. இடங்களில் கூடுறது கடைசி நேரத்துலாம் தெரியும், கூடலாம். ஏன்னா சட்டப்பேரவையில் 6 இடங்கள்லேருந்து இப்போ 12 வரைக்கும் 15 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கா? அது அந்த நேரத்தில் தான் தெரியும். ஸ்டாலினுக்கு அன்னைக்குள்ள சூழல் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு மூவ் அப்படிங்கிறது இடங்களை மையமாக வச்சு இலக்கு வச்சு தானே? கண்டிப்பாக அரசியல் சூழ்நிலையில் அதிமுக ஒரு ஆப்ஷனே இல்லை. ஆப்ஷனே இல்லாத அதிமுக ஒரு ஆப்ஷன் மாதிரி திருமாவளவன் காட்டுறாருன்னா, திமுகவில் நமக்கு தர்றது 6 சீட்டு, இதுக்கு குறைஞ்சி நமக்கு ஆஃபர் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த ஆஃபர் உண்டு. இந்த ஆஃபர் நம்ம ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கிட்ட தயாராக இருந்தால் 6 தர முடியாது, 5 தான் தர முடியலாம் ஸ்டாலின் சொல்ல போகிறதில்ல. ஸ்டேட்டஸ்கோ வாங்கிடுங்க திருமாவளவன் தான் சொல்லுவார். ஸோ ஸ்டேட்டஸ்கோங்க கேரண்டி. இதை கேரண்டி பண்ணிவிட்டு இதில் இருந்து 6, 8, 10, 12 ஆக்குறதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபடுறார்.
ஆனால் அதிமுக ஒரு ஆப்ஷன் தானே அடுத்த தேர்தலில்? அதிமுக வந்து ஒரு போலியான ஆப்ஷன் தானே தவிர ஒரு நிஜமான ஒரு ஆப்ஷன் இல்லை. என்ன வித்தியாசம் போலி நிஜம்? போலி நிஜம்னா அதிமுக ஆப்ஷனுங்கிறது வந்து அது வன்னியர் கட்சி. அதிமுக பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலி தவள நட்பாயிரும், அது தண்ணியும் எண்ணெயும் மாதிரி ஆயிரும், அது தேராது. அதிமுகவுக்கு நஷ்டம், திருமாவளவனுக்கு 10 வருஷம் அரசியல் போயிடும். அதிமுக அப்படியே நீங்கள் பல பேட்டிகளில் சொல்கிற மாதிரி வன்னியர் ஆதரவில் மட்டுமே இருந்துருமான்னு அதனுடைய ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ் பேக் பண்ண மாட்டாங்களா? என்ன ட்ரெடிஷ்னல் 41%, 45% 2014 இருந்த கட்சி 10 வருஷத்தில் 20% போயிட்டு 25% காணல. ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ் எங்கே போனான்? சீமான்கிட்ட போனாப்புல, அண்ணாமலைகிட்ட போனாப்புல, ஸ்டாலின்கிட்ட போனாப்புல, 3 வட்ட தான் போயிருக்காங்க. திரும்பி எங்கே வர போகிறாங்க? இருக்கிறது இன்னும் இழக்காமல் இருந்தால் போதாது? அந்த டிக்ளைனிங் ப்ராசஸ் அரெஸ்ட் ஆகாமல் இருந்தால் போதாது? இந்த மாநாட்டுக்கு திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டுக்கு அதிமுக போகும்னு நினைக்கிறீங்களா? போனால் அது அவங்களுக்கு பலகீனம். போகாமல் இருந்தாலும் பலவீனம் தான். அது அவங்க தான் முடிவு பண்ணணும். போகிறது பலகீனம். போகிறது எப்படி பலவீனம்னு சொல்கிறீங்க? அவங்க வந்து சீமானுக்கு இவர் திருமாவளவனுக்கு கொள்கையை ஏற்றுக்க போகிறதில்ல, மது வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. மது ஆலை அதிபர்கிட்ட தான் அவங்களும் டொனேஷன் வாங்குறாங்க, திமுகவும் வாங்குது. ஒருவேளை அதில் பங்கு பிரித்து கொடுக்கறதுல கூட எதுவும் பிரச்சனை இருக்கலாம். எல்லாருமே வாங்குறாங்க. யாருமே அதில் வேண்டாங்கிறன்னு சீரியஸாக இல்லை. ஸோ அவங்க திருமாவளவன் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவங்க அங்கே போகிறதில்ல. ஒரு அரசியல் சலசலப்பை உருவாக்கணும் அப்படின்னு அதிமுக நினைக்குமா நினைக்காது? அரசியல் சலசலப்பை உருவாக்கணும்னு தான் அவன் நினைப்பாங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லாததுக்கு கிடைக்கிற பப்ளிசிட்டி லாபம்னு தான் நினைப்பாங்க. பட் நெட் ரிசல்ட்டு திருமாவளவன் திமுக அணி கூட தான் இருப்பார். ஆனால் திமுக அணியில் ஒரு சலசலப்பு உருவாக்கணும், திமுக அணியில் இருப்பவர்களை கொஞ்சம் சலனமடைய செய்யணும். அதிமுகவுக்கு தினகரன் வெற்றி பெற்றதுமே அனிதா இதுக்கு திருமாவளவன் டிடிபி தினகரன் கூட போய் நின்னார். அனிதா இதுக்கு ஏன்னா அவங்களுக்கும் அன்றைக்கி ஒரு தேவை இருந்தது. தினகரன் வர்சஸ் அதிமுக வந்துடும், ஸ்டாலின் போயிடுவாருன்னாங்க. அது பிறகு ஆர்கே நகர் தோல்விக்கு பிறகு அந்த கூட்டணி உடையினாங்க. ஒன்றா நின்று 53% வாக்கெடுத்தாங்க. 21 மாற்றங்கள் வருதுன்னாங்க. பாஜக மையமாக வச்சு மாற்றம் வரல. 24 பெரும் மாற்றம் அது இதுன்னு பலரும் பல ரீல்களை விட்டாங்க. எடுத்து பாருங்கள், 1% பலமுள்ள ஒரு கட்சி கூட ஐயா எடப்பாடி கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு 1/2% பலம் கொண்ட தேமுதிக தான் வந்தாங்க. அடையாள அரசியலுக்காக கிருஷ்ணசாமியும் முபாரக்கும் தான் வந்தாங்க. இந்த 3 பேருமே யாருக்கும் 1% பலம் கிடையாது. எடப்பாடியால் துரத்தி விடப்பட்டவங்க. அவங்க தான் 2024 வந்தாங்க. இன்றைக்கும் எடப்பாடி கூட இன்றைக்கி வேல்முருகன் வராரா, ஒரு ஸ்ட்ராங் வன்னியர் தொகுதியை கொடுத்தா ஜெயிக்கும். திருமாவளவன் போகிறாரா, திருமாவளவனுக்கு 10 வருஷம் அரசியல் போயிடுச்சு, திருமாவளவனுக்கு கேண்டிடேட்ஸும் தோற்று போவாங்க. அணி அமைந்தார். அமைஞ்சார். ஆனால் அதிமுக வந்தால் திமுக அணியில் ஒரு சலசலப்பு ஏற்படலாம். திருமாவளவனை போல மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். மற்ற கூட்டணி கட்சி தலைவரில் வேல்முருகனுக்கு மட்டும்தான் எடப்பாடி அணியில் வாய்ப்பு இருக்குது. வேல்முருகன் எம்எல்ஏ ஆகலாம், அதுவும் ஸ்ட்ராங் வன்னியர் தொகுதியை வாங்கினா எம்எல்ஏ ஆகிடலாம். போய் சேர்ந்தார். நீங்கள் அணி சேர்ந்தார், அதிமுக அணி சேர்ந்தார். ஆனால் திமுகக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு திருமாவளவன் இப்போ பேசுனது உறுதியாக திமுக அணியில் தான் இருப்பார் அவர் சொன்னாலும், உங்களை போன்ற அரசியல் விமர்சகர்கள் இல்லை அவர் திமுக அணியில் இருப்பது தான் அவருக்கும் நல்லது, திமுக நல்லது, அதுக்கு வாய்ப்பு, அதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை சொன்னாலும் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுகவில் இருக்கிறவங்க ஏன் நம்மளும் அதிமுக ஒரு மாநாட்டு கூப்பிட்டா என்ன, நம்மளும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூப்பிட்டா என்ன, இப்படிங்கிற மூமெண்ட்டுக்கு தயாராவாங்களா மாட்டாங்க. என்னன்னா எல்லாமே தோற்று போனவங்க அந்த அணியில் இருக்கவங்க, யாருமே பெரிய பலம் இல்லாதவங்க. ஐயா மூப்பனார் 17% பலத்தில் இருந்தார். முதுகுளத்தூர் பாலகிருஷ்ணன் ஜெயித்தார், முத்துசாமி கரையாளர் ஜெயித்தார், கடவுர் ஜமீன்தார் மருங்காம்புரி ஜமீன்தார் முத்தையா ஜெயித்தார், வெள்ளக்கோயில் துரை ராமசாமி ஜெயித்தார், நத்தம் ஆண்டியம்பலம், மேலூர் வீரண்ணாம்பலம் இவங்கெல்லாம் ஜெயித்தாங்க. பெரிய லெவலில் ஒரு 17% வாக்கில் இருந்தார். அது எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் உள்ள வித்தியாசமே 24.8 30.3 5% தான். டிசைடிங் ஃபேக்டராக ஐயாவோட காங்கிரஸ் இருந்தது. கலைஞர் கதறிட்டு 23 சீட்டு கொடுத்தாப்புல. அடுத்து காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு 20% ஓட்டை ஐயா மூப்பனார் எடுத்தார். சிவாஜி கூட இல்லை, சிவாஜி ஜானகிட்ட பலன் நிரூபிக்காத சிவாஜிக்கு ஜானகி சீட்டு கொடுத்து, சிவாஜியும் அவுட்டு ஜானகியும் அவுட்டு, இது பலன் நிரூபிக்காதவங்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடிய கட்சி தலைமைக்கு நான் பாடத்தை புரிஞ்சுக்கிடுங்கப்பா, அது உங்கள் விருப்பம். ஸோ அந்த கட்டத்துக்குள்ளே 20% எடுத்த ஐயா மூப்பனார் வந்து டிசைடிங் ஃபேக்டர் ஆகி 29 எம்பி சீட்டை வாங்கினாங்க. அந்த காங்கிரஸ் தான் அன்றைக்கி இருக்குது. 4% ஓட்டு. வாசன் போயிட்டார். கன்னியாகுமரியில் நாடார்கள் மத்தியில் தான் டெபாசிட் உண்டு. நாடார் பகுதியில் அதிமுகவுக்கு செல்வாக்கே இல்லை. இவங்க
இவங்க அதிமுகவில் போய் என்ன ஆக போகுது, மோடிக்கு திட்டம் பலிக்கும், எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒன்று. அடுத்தால திருமாவளவன் 0.7 தான் எடுத்தார். இந்த அணிக்கு கேட்லிஸ் ஸ்போர்ட்ஸாக இருக்கார். அங்கே போனால் 11 போன மாதிரி பொருந்தா கூட்டணி ஆகி வன்னியர் பறையர் எளிதவள நட்பாகி பொருந்தா கூட்டணி ஆகி காலி ஆவார். ரெண்டு பேருக்குமே தெரியும். வேறு யாருக்கு அங்கே பெரிய பலம் இருக்குது? இதுக்காக நான் ஸ்டாலினை தூக்கி பேசுகிறேன்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டாலினும் 25% இருந்து தான் இந்த அணிக்குள்ளே 3 தடவை பெரிய வெற்றியை பெற்றுட்ருக்காரு. அப்கோர்ஸ் தன்னை முன்னிறுத்தி இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்தியாவை காப்பாற்றிட்டோம், இது தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போகிறோன்னு தன்னை முன்னிறுத்தி அந்த வாக்கை எடுத்தார். ஆனால் எப்படி எடுத்தார்? ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் எடுத்தார். ஸோ இந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி தான் அதில் கான்ஸ்டியூண்டாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பொருந்தும். இது நீங்கள் அன்னைக்கு 17% காங்கிரஸ் டிசைடிங் ஃபேக்டர் மாதிரி இல்லை, அன்னைக்கு 20% காங்கிரஸ் டிசைடிங் ஃபேக்டர் மாதிரி இல்லை, அன்னைக்கு 18% வட தமிழக பாமக டிசைடிங் ஃபேக்டர் மாதிரி இல்லை. ஸோ அந்த டிசைடிங் ஃபேக்டருங்கிற அந்தஸ்து இல்லை. எல்லாரும் ஒன்றா நிற்கிறதுனால ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் கிறிஸ்தவ முஸ்லீம் சகோதரர்கள், பறையர் சமூக சகோதரர்கள், சீமானுக்கு எதிராக பிறமொழி சகோதரர்கள், இந்த 3 சோஷியல் குரூப்பும் ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்கிறாங்க. இதுதான் அந்த அணியோட வெற்றியின் சூட்சமம். இதை ஒருத்தர் கையில் கொடுக்க முடியாது. ஆனால் ஸ்டாலின் இதில் லீட் பண்ணியிருக்கனால அவர் பெரிய உயரத்தில் இருக்கார். 22 எம்பியோட பெரிய உயரத்தில் இருக்கிறார். மற்றவங்களுக்கெல்லாம் வின் லாபம் கிடைக்குது. யாருக்கும் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் கிடையாது, இன்க்ளூடிங் எம்கே ஸ்டாலின். கடைசியில் நீங்கள் பல பேட்டிகளில் ஸ்டாலின் முகத்தை வைத்து இன்னைக்கு பல தலைவர்களோட முன்னணியில் இருக்கிற நீங்கள் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க. திரு கருணாநிதியோட முன்னிலையில் இருக்கிறார். ஈவன் பல பேட்டிகள் நீங்கள் ஜெயலலிதா கூட தாண்டி விட்டாங்க. உண்மைதான், ஜெயலலிதாவோட தாண்டிட்டார், வெற்றியில் தாண்டிட்டார். ஆனால் ரொம்ப சாதாரணமாக 20% தான் இருக்கு, 25% தான் இருக்காருன்னு சொல்கிறீங்க. இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் இந்த அணியை கோட்டை விடாமல் 3 தடவை ஹாட்ரிக் எடுத்துட்டாங்க. மற்றவங்கெல்லாம் திமிரில் நங்களால் தான் எல்லாம் விடியுதுன்னு நினச்சிக்கிட்டு யாரோட மரணத்திலே வந்ததுலன்னு ராஜீவ்காந்தியை சொல்லி பர்கூரில் தோத்தாங்க ஜெயலலிதா அம்மையார். அதே மாதிரி எம்ஜிஆர் ஆணவமாக பேசி தோத்தார். அதே மாதிரி கலைஞர் பொறுக்க முடியாமல் அலையன்ஸை காலி பண்ணி தோத்தார். அந்த மாதிரி செய்யாமல் நாம் காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வந்திருக்கோம். இந்த இது ஒரு கெமிஸ்ட்ரியில் வருது. தலித் கன்சால்டேஷன் இங்கே இருக்குது, கிறிஸ்தவ முஸ்லீம் கன்சால்டேஷன் இருக்குது, சீமா அந்த அருந்ததியர் இடஒதுக்கீடெல்லாம் இருக்கிறனால பிறமொழியாளர் கன்சால்டேஷனும் அங்கே இருக்குது. இந்த கன்சால்டேஷனை நம்ம இருக்க கட்சிகளை வச்சு கரெக்டாக கொண்டு போய் நம்ம தான் மேஜர் பெனிஃபிஷரி, நம்ம தான் லைன் ஷேரு. நம்ம 22 எம்பி நம்ம இருக்கோம். எம்ஜிஆர் போனப்புறம் என்னைக்கு கலைஞர் 20 எம்பியை தாண்டினார்? கண்டஸ்டே பண்ணலையே சில காலகட்டங்களில் 20 எம்பி. அப்போ நம்ம இதில் பெரிய வெற்றியில் இருக்கும். தனியாட்சி எங்கே வந்தது? ராமதாஸை வச்சு கோட்டை விட்டார் கலைஞர் கருணாநிதி, தனியாட்சி வந்துட்டார். அப்போ திருமாவளவன் அதுக்கு காரணம். அவரை மதித்து அப்படி கொண்டு போயிடுவோம், இருக்கவங்கள மதித்து கொண்டு போயிடுவோம்னு கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கிறாரு. அது ஹாட்ரிக் வெற்றியை பெற்றுட்டாரு. அது பெரிய உயரத்தில் இருக்காருங்கிறது 100க்கு 100 உண்மை. பட் இந்த உயரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 25% இருந்தாருங்கிறத நான் ஏன் மறுத்து சொல்லணும்? இந்த உயரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்திருந்தாங்கிறத ஏன் மறுத்து சொல்லணும்? அதை அவரும் உணர்றதுனால தான் இதை காம்பினேஷனை அவர் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறாரு. இந்த காம்பினேஷன் எல்லாருக்கும் முக்கியத்துவம் இருக்குல்ல? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் இருக்குது. திருமாவளவன் இந்த தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 18 மாதங்கள் முன்னாலேயே தன்னுடைய முக்கியத்துவத்தை பேட்டிகள் மூலமாகவும் இந்த நடவடிக்கை மூலமாகவும் வெளிக்காமிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த மாதிரி மற்ற தலைவர்களும் வெளிக்காமிக்க ஆரம்பிப்பாங்களா இல்லையா? இல்லை, அவங்களுக்கு ஆல் இண்டியா கம்பென்ஷன் இருக்குது. வைக்கோன்னே காக்க ஆரம்பித்தா நான் மகிழ்ச்சி அடைவேன். அவர் காட்டலை. ஏன் மகிழ்ச்சி அடைவீங்க? இப்போ எல்லாமே உடனே போட்டு உடைக்காண்டாம் நிஜந்தங்கிட்ட. இது இதோட இருக்கட்டும், இன்னைக்கு இந்த வார்த்தையோட இருக்கட்டும். சரி, நீங்கள் பிறகு எப்பாவது இதுக்கான விளக்கங்களை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக கொடுப்பேன். சரி, இதை தவிர மற்ற காம்பினேஷன் நீங்கள் காங்கிரஸோ இடதுசாரிகளோ ஏன் சிறுபான்மை கட்சிகளோ இவங்க எல்லாருமே அந்த விதமான நடவடிக்கைகள் திருமாவளவன் இந்த சமயத்தில் காட்டியது போன்ற சமிகைகளை காட்டுவாங்களா மாட்டாங்களா? மாட்டாங்க. ஏன் ஒரே வார்த்தையில் சொல்றீங்க? அவங்க இஷ்யூவுக்கு பிரச்சனைகளை இது பண்ணி மக்கள் மத்தியில் நிற்பாங்களே தவிர மற்ற அணியை விட்டு அந்த அதிமுக ஆப்ஷன் இருக்குது அந்த மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி காமிக்கிறதன் மூலம் இடங்கள் இன்னும் அதிக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்குவாங்கல்ல. சிபிஎம் பாலகிருஷ்ணன் சொல்லுவார், எல்லாத்துக்கும் இடத்த கூட்டணும்னா திமுகவுக்கும் இடத்த கூட்டி கொடுக்கணும்ல, அது எங்கேருந்து சீட்டு இருக்குன்னு அவர் கேட்பார். சிபிஎம் பாலகிருஷ்ணன் அதை கேட்டார், 24 கேட்டார். ஸோ பெரும்பாலும் ஸ்டேட்டஸ் கோ தான் அவங்க போவாங்க. சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம். 220 இடங்கள் 200 இடங்கள் அப்படின்னு ஸ்டாலின் எதிர்பார்க்கறது எதை வச்சு? அணி ஒற்றுமையாக இருக்கும், எதிரணி சதறி இருக்கும், நம்ம ஜெயிப்போம்னு நினைக்கிறார். ஆனால் கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறது, முக்கியமாக திருமாவளவன் இந்த மாதிரி பேசினது என்பது ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதுக்கான தொடக்கமாக? ஆட்சியில் பங்குங்கிற அந்த தொடக்கம்லாம் உள்ள வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் பங்குங்கிறத 2006 கேட்டிருந்தாலே கிடச்சிருக்கும்.
ஆனால் அவங்க கேட்கல. இப்பவும் காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு 22 மத்திய அரசில் திமுகவுக்கு எம்பிக்கள், இப்போ இருக்கிற திமுகவுக்கு 22 வச்சு தான் காங்கிரஸ் களமாடுறாங்க. மோடி ஒரு சின்ன ட்ரிக்கர் அடித்தார். மோடிக்கு ஹேண்ட் இருக்குது, முகம் காட்டலை, அடித்தார் பாருங்க. அடுத்த நிமிஷமே சைக்கிள் ஓட்டணும்னு ராகுல் காந்தி ஸ்டாலின்ட்ட சரண்டர் ஆகிட்டார். பார்த்தீங்களா, இதுதான் மோடிங்கிறவர். அது என்னன்னு சொல்லுங்க நீங்க. ஏன்னா மக்களுக்கு புரியும். முக்கியமாக அந்த நாணய வெளியீட்டு விழா தொடர்பான விஷயங்களை சொல்றீங்க. அங்கே திரு கருணாநிதியோட உருவம் பதித்த நாணய வெளியீட்டு விழா, அதற்கு திரு மோடி விடுத்த அறிக்கை, ராஜ்நாத் பேசினது, இதெல்லாத்தையும் சேர்த்து அதெல்லாம் சேர்த்து ராஜ்நாத் சிங் கலைஞரும் வாஜ்பாய் இருக்கிறத வந்து சிலாகிச்சு போய் பார்த்தாரு. சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பிரியங்காவும் பதறிட்டாங்க. இந்தியா கூட்டணி இந்தியாவில் டமாலாச்சுன்னா 4வது முறை மோடி வந்துடுவார். 22 எம்பி உள்ள ஸ்டாலினை மீறி இந்த ஆட்சியை இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே கலைச்சிடலான்னு கனவு கூட காண முடியாது. ஸோ ஸ்டாலின் ரொம்ப முக்கியமானவர்னு ராகுல் வந்து சைக்கிள் ஓட்டலாம் வான்னு ஸ்டாலின்கிட்ட போய் விழுந்துட்டார். விழ வச்சது மோடி. இது ஸ்டாலினுக்கு தெரியும், அரசியலை கூர்ந்து பார்க்கவங்களுக்கு தெரியும். சும்மா சரி வேண்டாம், அவங்கள பாவம், அவங்களுக்கு என்ன தெரியும். விழ வச்சது மூலம் என்ன இழப்பு ராகுல் காந்திக்கு? ராகுல் காந்தி ஸ்டாலினில் யாருக்கு யார் தேவைங்கிறதுல ராகுலுக்கு ஸ்டாலின் தேவைங்கிற இதை மோடி காட்டிட்டார். இருக்கலாம், ஆனால் அதில் இடங்களில் எதுவும் சேஞ்ச் இருக்காது இல்லை? அது மாற்றம் வந்தால் நல்லா இருக்குங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த இதை மோடி மூவ் பண்ணுறார். அது உடனே வரும்னு நம்பக்கூடிய அளவுக்கு மோடி ஏமாளியும் இல்லை. ஸ்டாலினும் பன்னீர் தெளித்ததும் அப்படி சந்தானத்தை பூசிட்டார். இல்லை, நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பேசக்கூடிய ஆள். ராகுல் ஸ்டாலினுக்கு பன்னீரை தெளித்ததும் ஸ்டாலின் சகோதரரே ஸ்வீட்டு வீட்டுக்கு வாங்க சாப்பிடுங்கன்னு சந்தானத்தை அவரும் பூச்சிட்டாரு. நம்ம மறுக்க வரல. ஸோ அந்த பன்னீர் தெளிக்க வச்சது மோடி. முக்கியமாக திருமாவளவன் அதிமுக வரலாம் அப்படின்னு சொன்னதன் மூலம் அதிமுக அந்த அமைப்பு கட்சி ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க இல்லையா? கண்டிப்பாக அவங்களுக்கு சந்தோஷம்தான். பட் அது நிலைக்காத சந்தோஷம். நிலைக்காதுன்னா இது ஒரு வாய்ப்பு தானே. அரசியலில் ஒரு நாள் எது வேணாலும் மாறலாம்ல. மாறலாம், லாப நஷ்ட கணத்துக்கு தான் பார்ப்பாங்க. நீ மாடர்ன் பொலிட்டிக்ஸு அக்குமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் எப்பவுமே நீங்கள் சொல்கிறது. எஸ், அக்குமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த். அப்போ திமுகவோட நான் தான் ஜெயிக்க முடியும்னு திருமாவளவனுக்கு தெரியும். ஆனால் எதிர்காலத்தில் அடுத்த ஒரு 15 மாதங்களில் 18 மாதங்களில் காய் நகரத்துக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு எடப்பாடி நினைக்க மாட்டாரா? எடப்பாடி பொறுத்தளவில் இந்த சம்பவம் வந்து அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க தான். வெறுவாயை மன்னிட்டு இருந்தவருக்கு அவள் கிடைச்ச மாதிரி தான். முக்கியமாக கடந்த தேர்தல் எதிர்பார்த்து இந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறது ஓகே. தன்னுடைய கட்சிக்கு வெளியே நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. அதிமுகவை கூப்பிட்றாங்க, தாங்களும் மற்றவங்களுக்கு கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கணக்கு தயாராகிரும்ல. அவர் என்ன திசையில் போகிறாருங்கிறது அவருக்கே தெரியல. வரக்கூடியவங்கள்ட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காரு. சீமான் அடிச்சிட்டாரு, விருப்பம் கொள்ளக்காரனா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டுட்டாரு. அருந்ததி இடஒதுக்கீட்டுக்கு எடப்பாடி ஆதரவு கொடுத்தது தப்பு, அது பறையர் தேவேந்திரர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம்னு சொல்லிட்டாரு. மத போதை கூடாது, ஜாதி போதை கூடாதுங்கிறதுக்கு சொல்லக்கூடிய திருமாவளவன் ஏன் மது போதையும் கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் அதிமுக கூடுறாருன்னு திருமாவளவனுக்கே சீமான் ஒரு கொட்டு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ளே சீமான் தனிச்சு போகிறாருங்கிறது உறுதி. அண்ணாமலை என்டிஏ ஸ்ட்ரெங்தன் பண்ண தான் போகிறாரு. அப்போ யார் இருக்க தேமுதிக விடாமல் பிடிச்சிக்கிட வேண்டியதான். இல்லை பலம் நிரூபிக்காத விஜய்க்கு ஏதாவது சீட்டு கொடுக்கணும். அப்படி பலம் நிரூபிக்காத விஜய்க்கு சீட்டு கொடுத்தா அண்ணாமலை விஷாலுக்கு சீட்டு கொடுப்பாரு. விஷால் கட்சி ஆரம்பிக்கலையே. கட்சி ஆரம்பிக்கணும்னு கட்டாயம் இல்லை. இது லெட்டர் பேட் தானே வச்சிருக்கிறாரு. பலத்தை நிரூபிக்கலையே விஜய். பலம் நிரூபிக்காத விஜய்க்கு சீட்டு கொடுத்தா கட்சி ஆரம்பிக்காத விஷால் ரெட்டிக்கு அண்ணாமலை சீட்டு கொடுக்க மாட்டார். முக்கியமாக இந்த அதே வேளையில் விஜய் பலம் நிரூபிக்கிறத நான் வரவேற்கிறேன். ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் எஜமானர்கள் 234 தொகுதியிலையும் போட்டு தன்னோட கொள்கைகளை சொல்லி சகோதரர் விஜய் பலம் நிரூபித்தா அதை வி வெல்கம் இட். 29 அவருக்கு ஒரு பலத்துக்கு ஏற்ப ஒரு நல்ல இடம் கூட அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திருமாவளவன் பாமகவை அழைக்கலை, பாஜகவை அழைக்கலை, வேண்டாம் மத ரீதிய சக்திகள் ஜாதிய சக்திகள் வேண்டாங்கிறாரு. அவங்களும் மது ஒழிப்புக்கு எதிராக தான் இருக்காங்க. இந்த அரசியலுக்கு என்ன காரணம்? மது ஒழிப்புக்கு எதிராக இருப்பாங்க. தேர்தல் கூட்டணி பேரம் பேசுறது வர இதில் அந்த கூட்டணிக்கான ஒன்றுமே இல்லையே. முக்கியமாக இது லயன்ஸ் கிளப் வேலை, ரோட்டரி கிளப் வேலை, சுத்த சைமார் வள்ளலார் பேரவைக்கு வேலை, சுத்த சன்மார்க்க சங்கத்துக்கு வேலை. அரசியல் இல்லையா இதில்? அரசியல்னா நான் மது ஒழிப்பேன், எனக்கு ஓட்டு போடுங்க
மக்கள் இதுக்கு தயாராகுங்கன்னு மக்களை அதில் திரட்டுறது தான் அரசியல். இது டைம் பாஸு, பப்ளிசிட்டி, இம்பார்ட்டன்ஸை உயர்த்திக்கிறது, பப்ளிசிட்டியை தேடிக்கிறது. திருமாவளவன் நம்ம சகோதரர் தான், வெற்றி வீரர் தான். பட் இது பப்ளிசிட்டிக்கு தேடுறது தான். பாமக தொடர்ந்து அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை மையமாக வச்சா கூட்டணி போனாங்க. நாம் தமிழர் சீமான் இதில் கேட்கறது நியாயமான கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி போகாத மூலம் ஒரு அரசியல் இருக்குல்ல திருமாவளவனுக்கு, பாமகவை அழைக்காதது முக்கியமாக. அதுக்கு வரீங்களா? பாமக எதிர்த்து நின்று அரசியல் பண்ணாதான் நான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாரு. பிஜேபி எதிர்ப்பு கிறிஸ்தவ முஸ்லீம்கள் தான் நமக்கு வாக்களிப்பாங்க, இந்து சமுதாயத்தில் உள்ள மற்ற பிசி எம்பிசி இந்துக்கள் மத்தியில் நம்ம பெரிய வாக்கு நமக்கு வராதுங்கிறத உணர்றாரு. கிறிஸ்தவ முஸ்லீம்கள் ஒரு தலித்தோட அப்லிப்மெண்ட்டுக்கு அவர் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறது வர நெகட்டிவாக பார்க்க மாட்டாங்க, நமக்கு தோள் கொடுப்பாங்க, நமக்கு வாக்களிப்பாங்க, நம்மோடு நிற்பாங்கன்னு அந்த இடத்துல பார்க்குறாங்க. இந்த இடம் தான் பிஜேபி சில சுய பரிசோதனைகள் பண்ணிக்கணும், பாஜக தலைமை இந்த இடத்துக்குள்ளே பண்ணிக்கணுங்கிறது என்னோட விருப்பம். அந்த இடத்துக்குள்ளே சகோதரர் தொல் திருமாவளவனை பாஜக பக்கம் கொண்டு வரதுக்கு என்னங்கிறத பார்க்கணுமே தவிர அவர் மேலே வெறுப்பையும் பகையும் சில பாஜக ஆதரவாளர்கள் காட்டுற மாதிரி காட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அவரே ஒரு மறையர் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து சமுதாயத்திலிருந்து அவர் கிறிஸ்தவ முஸ்லீம்களை நம்பக்கூடிய அளவுக்கு யாதவர் முதலியார் நாடார் போன்ற இந்துக்களை அவர் நம்பாத அளவுக்கு தன்னோட காய் நகர்த்தல்களை செய்கிறாருன்னு சொன்னால் இந்த சமூக சூழ்நிலையில் சில விஷயங்களை அதிரடியாக பாஜக செய்து இந்த பெரும்பான்மை சமுதாயத்தை பிரதிபடுத்தக்கூடிய அந்த சகோதரரை நம்ம கோஆப்ட் பண்ணணும், நமக்குள்ளே எடுத்துக்கணும். அதற்கான வியூகம் என்னங்கிறத பாஜக ஆர்எஸ்எஸ் சிந்திக்கணுங்கிற எண்ணம் எனக்கு உண்டு. திருமாவளவன் அது ஒத்து வருவாரா? அதுக்கு அவர் இது வெற்றியை கொடுக்குறவரை வெற்றியை கொடுக்குற இடத்துல தான் நிற்பார். கிறிஸ்தவ முஸ்லீம் வெற்றியை கொடுக்குறாங்க, அவங்க கூட தான் நிற்பார். திமுக வெற்றியை கொடுக்குற திமுக தான் நிற்பார். அதுக்கு என்ன ஃபார்முலா சொல்கிறானோ இதுக்கும் அது பொருந்தும். விருப்பத்துக்கு பேசக்கூடியவன் இல்லையா? நான் இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிப்பிக்க ரவீந்திரன் துரைசாமி மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.